இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 62nd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல உதவி பண்ணதுக்கு நன்றின்னு மார்ஸ் ஹீரோ பையனுக்கு தேங்க் பண்ணும்போது யோசிச்சு பார்க்கறா. முதல்ல மார்ஸ் ஹீரோவை எதிர்க்கும் போது உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களை சாகடிக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் விட்டுருந்துருப்பானா. ஸோ அப்ப இருந்து உப்ப பார்த்தா உதவி பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்றான். பெரிய மாற்றம் தான் அப்படின்னு யோசிக்க அந்த ஃபானாங்கிற பொண்ணு இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கிறாளா அண்ட் ரொம்ப நல்ல விதமா பேசுற. ஈவன் அந்த ஃபான்சலையுமே அவளுக்கு ஞாபகம் கூட இருக்குது. ஃபான்சலுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல பார்த்தா மார்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஃபானாவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் என்ன நடந்துச்சு, நீ எப்படி இந்த மாதிரி வில்லன் குரூப்ல போய் சேர்ந்த, உனக்கு எப்படி இந்த தேர்ட் ஐலா வந்துச்சுன்னு கேட்கும்போது அவளுக்கு பெருசா எக்ஸாக்டா இதுதான் நடந்ததுங்கிற மாதிரியான ஞாபகங்கள் கிடையாது. இருந்தாலும் வேகா அவளோட மெமரியில என்ன இருக்குதுன்னா, ஒன்ஸ் மார்ஸ் கிட்ட அன்னைக்கு போட்டி போடும்போது அவ பயங்கரமா அடிபட்டு இருந்திருப்பாள், இறந்து போயிருந்திருப்பா அப்படின்னு மார்ஸ் நினைச்சான். ஆனா ஃபானாவோட அந்த ஃபீனிக்ஸ் மேஜிக்ங்கிறது ஃபயரை வச்சு ஹீல் பண்ணும்ல, அதே மாதிரி அவளும் தன்னோட காயங்களை ஹீல் பண்ணிட்டு ஓரளவுக்கு உயிரோட தான் இருந்திருப்பா போல. இதை பார்த்து அந்த லேப்ல இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் பரவாயில்லையே இந்த புள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறா, சரி இவளுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாஸ் ஆயிட்டான்னு சொல்லி இவ மேலேயுமே நம்ம ஒரு மேஜிக் ஸ்டோனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. பட் அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஸ்டோன் அவளுக்கு அதிகமான பவர்ஸை கொடுக்கறத தாண்டி அவளோட பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இருந்திருக்கும். என்னடா இது பூட்ட கேஸ் ஆயிடுச்சா, சரி இந்த கழுதை தேவையில்லை தூக்கி எறிங்கடா அப்படின்னு ஃபானாவை தூக்கி கெடா சேர்ந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு நம்ம லிஃப்ட் வந்திருப்பான். மனிதர்கள் வேற இனமான எங்க கிட்ட தான் மோசமா நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா கூட இருக்கிற மற்ற சக மனிதர்கள் கூடயுமே இப்ப மோசமா நடந்துக்குவாங்கன்னா இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்ட மனிதர்களை எதிர்க்கிறதுக்காக நீ என் கூட சேர்றையான ஃபானாவை திருப்பி முழுசா உயிரோட வர மாதிரி பண்ணி லைக் தன்னோட டீம்ல வந்து சேர்த்து இருந்திருப்பான். இவ்வளவுதான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா இத்தனை நாளா அவளோட பாடியை வேற ஏதோ ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுங்கிற மாதிரியான உணர்வும் அவளுக்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னா இப்ப கூட அவளோட பேக் ஆஃப் த மைண்ட்ல நீ போய் அந்த மேஜிக் ஸ்டோனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆக, இதை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அப்பதான் நம்ம பசங்களுக்கும் புரிய வருது. ஓகே அப்படின்னா நீங்க ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் அந்த மேஜிக் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக. அப்படின்னா இங்க மேஜிக் ஸ்டோன் இருக்குதுங்கும் போது நம்ம கண்டிப்பா போய் அந்த குயின் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கவே திடீர்னு அங்க காட்டுக்கு நடுவில் இருந்து ஒரு இம்மன்ஸான பவரை எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அண்ட் அந்த பவருங்கிறது லாட்ரோஸ் ஆனதா தான் இருக்கும். பயங்கரமா அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றானா. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட்டரே ஃபார்ம் ஆயிருச்சு. என்னடா பசங்களா நீங்க கொடுத்த பவருங்கிறது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, அதனால தான் மொத்தமா அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னு சொல்லி பயங்கர சில்லா அங்க வந்து நிப்பான். மார்ஸ் வேற ஃபானாவை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரியை ரிஸ்க் பண்ற மாதிரிலாம் தெரிய, என்னடா மார்ஸ் இப்படி போய் சீப்பா இறங்கிட்டியாடா அப்படின்னு லாட்ரோஸ் கலாய்ச்சிட்டு அவனை திருப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள ஆஸ்தா உள்ள போந்து அவன் பிளேடை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விடுறான். ஏற்கனவே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வாங்கின அடியில மார்ஸ் அந்த இடத்துல மயக்கமாகி போக, சரி அவனை நான் ஹீல் பண்றேன் அப்படின்னு ஃபானா ட்ரை பண்ணக்குள்ள அவளால் ஹீல் பண்ண முடியல, அவளால் மேஜிக்கை பயன்படுத்த முடியல. அதுவே லாட்ரோஸ் ஹீரோவோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ வேணும்னா நீ என் கூட வந்து என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா மகனே, உனக்கு நான் எங்க டைமண்ட் கிங்டம்ல சொல்லி நல்லா பெத்தா ஒரு பொசிஷன் கூட வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டாலும் ஹீரோ போடாடே எங்க கிங்டமோட ஒரு விசார்ட் கிங் ஆக போற என்ன பார்த்து என்னடா பேசுற அப்படின்ட்டு அவன் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருப்பானா. அந்த லாட்ரோஸோட அட்டாக்ல எல்லாருமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருப்பாங்க. என் நண்பர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்காக உனக்கு கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எனது நண்பர்களா அப்படின்னு அந்த லாட்ரோஸ்க்கு சிரிப்பு தான் வரும். ஈவன் அவன் யோசிச்சு கூட பார்ப்பான், நண்பர்கள்ங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆளுங்க தான், ஒன்னு பயன்படுத்துற ஆளுங்க, இன்னொன்னு பயன்படுற ஆளுங்க. இது வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கூட இருந்த எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறேன். ஈவன் அந்த மார்ஸ் பையன் அங்க தோத்து போய் படுத்து கிடக்குறான் பாத்தியா, அவன் பக்கத்தில் நிக்கிற அந்த ஒரு பொண்ணு, அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு நான் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா மாற போறேன். அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் எங்களோட ரிசர்ச் லேப்லயும் போட்டு அந்த ரிசர்ச் லேப்ல அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. இருந்தாலும் அது வரைக்கும் அவங்கள நல்லா நான் ரொம்ப பராமரிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா நான் அவங்களையும் என் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணிக்க தான் போறேன்னு பானா. இவன் அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ பையன் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காத அவன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். வச்சு அவனோட ஷோல்டர்லயே கத்தி இறக்கிடுவான். என்னடே கத்தியை வச்சு அட்டாக் பண்ணி நல்லா தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறியாடான்னு அந்த கத்தி அவன் ஒருவருக்காக முயற்சி பண்ணா அவனால அதை எடுக்க முடியல. பிளஸ் அடிஷனலா அவனோட மேஜிக் எல்லாமே கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது. ஆத்தாரியாத்தி இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையான்ட்டு அவனும் அதை எவ்வளவோ உருவ முயற்சி பண்ணாலும் பொத்துன்னு கீழே வந்து விழுந்துருவான். ஆஸ்தாவும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அந்த லாட்ரோஸ் கிட்ட நடந்து வந்துகிட்டு உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்திக்கிறது மூலமா மட்டும்தான் உன்னால க்ரோ ஆக முடியும்னு நினைச்சின்னா அது தப்பு. இது வரைக்கும் இவ்வளவு தூரம் நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் க்ரோ ஆகி வந்திருக்கேன். ஆனா நான் அவங்கள பயன்படுத்திக்கல, ரேதர் நாங்க எல்லாரும் தோளுக்கு தோல் இருந்து ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் பண்ணோங்கிற மாதிரி ஹீரோ பையன் அவன் பாட்டுக்கு ஆயிரங்காலத்து பயிர் நட்பு தான் உயிருங்கிற மாதிரி சில ரீல் எல்லாம் அழுத்து விட்டுட்டு இருக்கும் போது ஐயோ விட்டா நம்மள காலி பண்ணிடுவானு பயந்து போன லாட்ரோஸ்
ரோஸும் இங்க பாரு ப்ளீஸ் என்ன இது எங்கேயாவது சாகடிச்சிடாத என்ன அப்படியே விட்டுரு சோடா மட்டும் எடுத்துருண்ணா நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விடு அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சி கேட்பானா இலகுன மனசு ஆஸ்தாவும் சோடா இது பிடிங்கிருவானா அப்படின்னு பார்த்தா கிடையாது எனக்கு என்னமோ இன்னும் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் தெரியுற அதனால அன்னெசரியா என் சோடா உருவி நான் என்னையே ரிஸ்க்ல போட்டிருக்க விரும்பல அதுக்கு பதிலாக இதோ இன்னொரு சோடா வச்சு உன் மண்டையிலே அடிச்சுன்னா நீ மயங்கிடுவோம் உன்னை நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஐயே என்ன இவனை ஏமாத்த கூட முடியலன்னு அவன் அடிக்க வரக்குள்ளேயே கரெக்டாக கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிடுறான் அடிஷ்னலா அந்த சோடையுமே உருவி போட்டுட்டு இப்போதைக்கு அவனுக்கு இன்னுமே மேஜிக் பவருங்கிறது தேவைப்படும் சண்டை போடுறதுக்காக ஆகையால் நம்ம ஃபானாவை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீ யூஸ் பண்ணல அதே மாதிரியான பவரை திருப்பி கொடுப்பாப்பா இல்ல நீ அந்த பவரை பயன்படுத்த மாட்டேன்னு ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட ஸ்நேகிதன் இந்த மார்ஸை நான் காலி பண்ணிடுவேன்னு அவனை ஏர்ல தூக்கி போட்டு மட்டை பண்ணலான்னு பார்த்தா உடனே லாட்ரோஸை காலி பண்றதுக்காக ஃபானா பயங்கர எமோஷனல் ஆயிட்டு அவளோட அந்த லைக் ஃபயர் பவரை திருப்பி அவ பயன்படுத்துறாளா அதே அந்த ஃபயர் ஸ்பிரிட் தான் பெருசா வருது அது முன்ன இருந்ததோட பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த லாட்ரோஸை அட்டாக் பண்ணியிருந்திருக்க இது தாண்டா எனக்கு வேணும்னு ஃபுல்லாவுமே லாட்ரோஸ் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை கன்சியூம் பண்ணி இது வரைக்கும் இருந்ததோடவுமே பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல உருமாறி நிற்கிறான் அடுத்த செகண்டே ஹீரோ பையனோட செஸ்ட்லேயே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டு அங்கேயே படுறா அப்படின்னு சொல்லி படுக்க போட அந்த ஃபயர் பவரை அவனால் பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது ஆஹா இப்படி ஒரு பவர்னு சொல்லி அந்த பவரை நினைச்சு அவன் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும் போது திருப்பியும் ஹீரோ சண்டைக்காக எந்திரிப்பானா அடங்க மாட்டையாடான்னு ஈஸியாவே பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை தூக்கி எரிஞ்சிடறான் இப்படி கீழே கிடக்கிற ஹீரோவை லைக் இந்த சண்டை எல்லாத்தையுமே அந்த சூனியக்காரி லேடி பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த ராணி அந்த ஆன்டி மேஜிக் சோட பயன்படுத்துறானே கண்டிப்பா அந்த ஒரு வம்சாவளியை சேர்ந்தவனா தான் இவன் இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதனாலேயே அவன் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனா இன்னுமே ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஆளா தான் இருக்கிறான் வேணும்னா உன்னோட ஃபுல்லஸ்டான பவரை நீ பயன்படுத்துறியாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல அவங்க ஏதோ அவங்க பவரை பயன்படுத்தி இருந்திருக்க அங்க பட்டு கடந்த ஹீரோ பையன் ஆரா ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தேங்க்யூ